அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மேய்ச்சல் முறையில் செம்பரியாடு வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 65 வயசான ஒரு பெரியவர்கிட்ட தான் மேய்ச்சல் முறையில் செம்பரியாடு எப்படி வளர்க்குது அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பரண்மேல் ஆடு வளர்ப்பதுக்கும் மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்ப்பதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்கணும், இல்லைன்னா ஒரு சம்பளத்துக்கு ஆள் வச்சு நீங்கள் மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணாச்சி, உங்க பேர் என்ன பேரு? இப்போ உங்க இது எந்த ஏரியால நீங்க இப்ப இந்த ஆடு வளர்த்துக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு? இந்த மாதிரி நம்ம நீலகிரி ஏரியாவில குளத்து பகுதியில மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஆடு தானா? ஆமா, நான் 4 பேர் 5 பேர் சேர்ந்து 5 பேர் சேர்ந்து விட்டுருக்கீங்க. நிறைய இதுல மொத்தம் எத்தனை ஆடு நிக்குது? மொத்தம் 400 ஆடு இருக்கும். 400 ஆடு இருக்குது. இப்ப 400 ஆடு நீங்க ஒன்னா தான் விட்டு மேய்ச்சிட்டு இருக்கீங்களா? இது எப்படி உங்களுக்குள்ள ஆடு எப்படி நீங்க தனியா பிரிக்கிறீங்க? நான் பிரிக்கிறது அப்பப்போ அவங்கவுங்க வளர்த்த குட்டி ஆடு நல்லா தெரிஞ்சிடும். இது எப்படி நீங்க கடை போட்டு மேய்ச்சல் முறையில இதை பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, மேய்ச்சல் காலையில மேய்ச்சல் இல்லாம கடை போட்டு மேய்ச்சிட்டு இருக்கோம். தற்காலம் நீங்க இப்ப மேய்ச்சலுக்கும் இந்த பரணமைச்சு போடுறாங்க பாத்தீங்களா, அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு தெரியுமா? பரண அமைச்சு போடுறதுக்கா? அது காரணம் என்னன்னா அவத்து கூட ஒண்ணு, 2ஆம் தரம் மக்காச்சோளம், கம்மம்புல்லு, ரேஷன் அரிசி இதுக்கெல்லாம் வாங்கி அவங்க எல்லாம் பராமரிச்சு பருத்தி கொட்டை, கோதுமை தகடு இதுக்கெல்லாம் அந்த டைம் தண்ணி காட்டும் போது போட்டு பராமரிக்கிறாங்க. நீங்க எதுவுமே போடாம நாங்க எதுவுமே கிடையாது. இதுல முழுக்க உங்களோட லாபம் எல்லாமே அப்படியே வரும். இந்த பச்சை புல்லத்தான் இது மேயறதா, இல்ல கொட்டை சண்டரிக்கலாம், இதே மேய்ஞ்சிட்டு போயிடும். மத்தபடி இப்ப இதுக்கு ஏதாவது நோய் தாக்குச்சுன்னா நீங்க டாக்டரை பாப்பீங்களா, இல்ல நீங்களே அதுக்கு சரி பண்றீங்க? டாக்டர் தான் பாப்போம். டாக்டர் நம்ம யூனியன்ல இருக்கலாம். ஓ சரி சரி, பக்கமா நாங்க பாப்போம். சரி சரி சரி. இப்ப காட்டுக்குள்ள குட்டி போட்டுருச்சுன்னா என்ன செய்வீங்க திடீர்னு? குட்டி போட்டா என்ன 2 ஆளு நிற்கும், நாங்க சுத்தி அடிப்பேன். சரி, அவன் சுத்தி அடிப்பான், செத்து அதை குடிக்க விட்டு கொண்டு கூட்டுல போட்டுருவோம். ஓ, கூட்டுல போட்டுருவீங்க. ஓ சரி 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 சரி. இந்த செம்பரை நீங்க இப்ப பரன் அமைச்சு நீங்க அதை செலவு பண்றதுக்கு பதிலாக நீங்க மேய்ச்சி அது உண்டான கூலியை நீங்க லாபமா எடுத்துக்கிறீங்க. பராமரிக்க முடியாது. பராமரிக்க உங்களுக்கு என்ன கட்சின்னா அதுல ஒரு ஐடியா சொல்றேன். கிணறு வசதி வேணும். ஓ சரி, கிணறு வசதி வேணும். 4-10 ஏக்கர் இடம் வேணும். தோட்டத்துக்குள்ள சுத்தி 10 ஏக்கர் வேலி போடணும். தகுந்த மாதிரி தண்ணி இருக்கணும். பம்ப் செட்டு எல்லாமே கிளீனா இருந்தால் பரன் அமைக்கணும். லோன் போட்டு கொடுத்தாங்க, நீங்க ஆடு பண்ண போட்டு கொடுத்தாங்க, நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது நாங்க அலைய முடியுமா? இருக்கும். இதுன்னா நீங்களே எவ்வளவு இருந்தாலும் நீங்க கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், நைட்டுக்கு அடைக்கிறதுக்கு மட்டும் இடம் இருந்தாலும் போதும். அப்படித்தான் காப்பாத்துறீங்க. வேற வழி இல்ல. நீங்க வளர்க்கறதுனால மொத்த லாபமும் உங்களுக்கே வந்துடும். அதுக்குன்னு தனியா எதுக்கும் செலவு பண்ண தேவையில்லை. சரி 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 சரி. இதுல உங்களுக்கு இப்போ நல்ல லாபம் கிடைக்குதா? பரவாயில்ல, நோய் இல்லாம இருக்கணும். இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு சப்போஸ் கூட ஆர்டர் இருக்கவங்க 2 லட்சம் ரூபாய்க்கு வித்துக்குவாங்க. சரி சரி. வருஷத்துல அதை கணக்கு பண்ணிக்கிற வேண்டியதான். மாசம் இவ்வளவு கணக்கு பண்ணிக்கிறேன். ஓ சரி. அந்த ஒரு 4 ஒண்ணு இவ்வளவு கிடைக்கும் அர்த்தம் தான். இப்ப நீங்க ஒரு 60 ஆடு வச்சிருந்தீங்கன்னா மாச கணக்கு ஒரு 30,000 ரூபாய் கிடைக்குமா? 30 கிடைக்கிறது கஷ்டம் தான் பாக்குறேன். கஷ்டம் தான். சரி சரி சரி. நமக்கு முடியாது. சிலவங்க அவங்க எல்லாம் கூட வச்சுக்காங்க, பையன் விளையாட்டவங்க. சரி, நமக்கு வயசு ஆகுதுல. ஆமா ஆமா. உங்களை தாக்கு பிடிச்சா நம்ம வேண்டி இருக்கு. ஆமா. முடிஞ்சது அளவு தானே. சரி 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 சரி. ஆடை பார்க்கும்போது ரொம்ப பெருசா இருக்குது இந்த 2 கடாயும். இது எவ்வளவு? இது எத்தனை வருஷமா நிக்குது உங்ககிட்ட? இது 4 வருஷத்துக்கு கடாயி. 4 வருஷத்துக்கு கடாயி. இப்ப இது வெயிட்னா எவ்வளவு இருக்கும்? வெயிட் ஒண்ணு 35 கிலோ, 35 கிலோ வரும். 30 கிலோ வரும். இப்ப உங்ககிட்ட மட்டும் இதுல இருக்கிறதுல மொத்தம் உங்ககிட்ட எத்தனை ஆடு நிக்குது? நம்ம நிக்கிறா ஏன் நிக்கிறது? ஒரு 60 நினைக்கிறேன். 60 நினைக்குதுன்னா வித்து எப்படி எடுக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு டைம் விற்பீங்க? ஆமா, ஒரு டைம் விற்பீங்களா? ஒரு டயத்துல விற்போம். இல்ல செலவுக்கு தேவைப்படும் போது வித்துக்கிறோம். ஆமா, ஒரு பிள்ளை சடங்கு, போக்குவரத்து, ஒரு காலம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த டைம்ல நீங்க வித்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓ சரி 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 சரி. இப்ப நீங்க இதை இப்போ ஏதாவது ஒரு விவசாய இடத்துல நீங்க கடை போட்டு இதை மெயின்டைன் பண்றீங்கல்ல, அந்த கடை போடுறதுக்கு நீங்க விவசாயிகள்ட்ட இருந்து எதுவும் பணம் வாங்கிக்கிடுவீங்க? பணம் சில இடத்துல கொடுப்பாங்க. என்ன இப்ப இந்த வருஷம் இப்ப ஒரு 10 நாளா மேய்ச்சல் இல்லைங்க, மேய்ச்சல் இல்லைங்க அமைச்சிக்கிட்டு இருக்கும். சும்மா ஃப்ரீயாவே அமைச்சோம். மேட்ச் ஓடிக்கிய அந்த கத்திரி கிடக்கு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா உங்க ஆடு வேண்டாம் நீங்க பாத்துப்பாங்க. நம்ம காட்டு ஒண்ணு இல்ல. ஆமா, ஒண்ணு இல்ல. அதனால அவங்க மேய்ச்சலுக்கு மட்டும் பயன்படுத்திட்டு அங்கனுக்குள்ள கடை போட்டுக்கிறாங்க. ஓ சரி சரி. இப்ப நமக்கு இந்த மாசம் பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வடகிழக்கு பருவமழையில நீங்க இந்த ஆட்டுகளை எல்லாம் எப்படி நீங்க பராமரிச்சிட்டு இருக்கீங்க? எதுவும் நோய் வருமா?
ஆமா நோய் உண்டு. நோய் வரும். நோய் இந்த காணக்கு புண்ணு பத்தியா? ஆமா வாயில புண்ணு வரும். புண்ணு வரும். புண்ணு வரும்போது நல்ல முறையில பாக்கல நீங்க, அது நஷ்டம் தான். சும்மா தூக்கி கொண்டு போய் தான் போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் அந்த நஷ்டத்தை சந்திச்சிருக்கீங்களா நீங்க இது வரைக்கும்? ஆமா வந்திருக்கலாம். வந்திருக்கு. வருஷம் 10-15 போயிடும் ஒரு ஆட்கள் கொண்டு போயிடும். ஓ சரி சரி. அதே மாரி தான் நீங்க இதுல இருந்து வழி இல்ல, விவசாயங்கள் இல்ல. சரி அதனால பாத்துக்கிட்டேன். ஓ சரி சரி. இப்ப வீட்டு வந்து இதுல நிக்கிறதுல எல்லாருமே நல்லா இருக்கான். சரி சரி. அடுத்து வீட்டு ஏறுறதுக்கு உள்ள நம்ம மேய்ச்சல் நம்ம எவ்வளவு குயிக்கா குட்டிகளுக்கு வந்து குலை கட்டுறோமோ. ஓ சரி. அந்த சிறு குட்டியில பால் குழம்பு அவத்தி குலை இதுக்கெல்லாம் பராமரிச்சு அதை நாய கண்டு நைட்டு போல அடைச்சு கூட்டில அடைச்சு சரி திறந்து வச்சு பால் அப்பப்ப 2 நேரத்துக்கு குடிச்சால் அந்த குட்டியும் வளர்ப்பு தனி, அந்த ஆடும் நல்லா இருக்கும். மேய்க்கிறதுக்கு பொறுத்து இருக்கு. சீக்கிரமா வெயிட் வரும். இப்ப நீங்க இந்த வெயிட் எவ்வளவு வந்தா நீங்க இதை விற்கிறது? குட்டிகளை சந்தைக்கு விற்கிறது ஒரு சில குட்டி விறுவிறுப்பா வரும். பால் ஆட்டுல சரி சரி. பால் மறுக்கட்டு நல்லா கட்டும். சரி. அந்த ஆட்டுல வந்து அது 7 கிலோ 8 கிலோ வரும். சரி. 5 கிலோ குட்டியும் கிடக்கும். 6 கிலோ குட்டியும் இருக்கும். ஓ சரி. அந்த மாதிரி தரத்து குட்டியெல்லாம் பார்த்து வித்துருவீங்க. இப்ப ஒரு 25 கிலோ இருக்க நீங்க ஒரு ஆட்டை விற்கணும்னா நீங்க எந்த மாதிரி கொடுக்குறது? நாங்களா 25 கிலோக்குள்ளத ஒரு 20,000 சொல்லுவோம். சரி. கிலோக்கு 1000. சரி. என்ன இருக்கு 20 கிலோ போடுறது இந்த கடாயா? சரி சரி. 20 கிலோ இருக்கும். ஆமா. இது எந்த மாதிரி இது கடை? இது என்ன ரகம் இந்த கடாய்? போர். அதான் கேக்குறேன். நாட்டு இருக்கும். சரி சரி. போர் கடாய் இது. நாட்டு ரகம் இருக்குப்பா. நிக்க முடியாது என்ன? ஓ சரி 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 சரி. அதுக்கு வந்து நீங்க புள்ளை இல்லாட்டாலும் அது மேய்ஞ்சிக்கிடுது. ஆமா. இது வந்து இப்ப தரையில நிக்க மாதிரிதான் இருக்குது, ஆனாலும் அது மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. சரி 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 சரி. பரவாயில்ல. இப்போ இது எல்லாமே உங்ககிட்ட என்னென்ன வகையில ஆடு நிக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த செம்பரி ஆடுகள் என்னென்ன ரகம் வந்து மயிலமாடிங்கிறது இதை சொல்லுவோம். இந்த இது அந்த வெள்ளையா இருக்கிறது. ஆமா ஆமா. அது வந்து வெள்ளையாடும்போம். வெள்ளையாடு. சரி சரி சரி. இது சோள மரம் அப்படிம்போம். ஓ செவல மரம். சோள. சரி சரி. ஆமா. இப்ப சிங்கள சாடுன்னு அது சொல்லுவோம். ஓ சரி சரி சரி. இப்படி கணக்கா இருக்கு. கருத மரம். சரி சரி. சரி சரி சரி. கிட்ட போனா அது வந்து நம்மளை தாண்டி விலைக்கு ஓடிடும். சரி சரி சரி. ஆட்டுக்குட்டி எல்லாம் வந்து விக்கிறது வந்து உங்க வீட்டு இடத்துக்கே வந்து வாங்கிக்கிடுதாங்களா, இல்ல நீங்க சந்தைக்கு கொண்டு போவீங்களா? எந்த மாதிரி இதை வித்து தேடி வந்துருவாங்க. யாருக்கு போன் போட்டோம்னீங்க. ஓ சரி. அதுக்கெல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்கிடுவாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை நேற்று நீங்க அங்க பேர் இருந்தோமா? ஆமா. அப்பதான் வந்து ஒரு 10 குட்டி வித்துருந்தாங்க. சரி சரி. வண்டி ஏத்திட்டு போயிட்டாங்க. அப்படி ஏத்திட்டு போவாங்க. ஓ சரி சரி. நீங்க அது இப்ப குட்டி எல்லாம் எந்த கிலோல வித்தது? வித்த குட்டி எல்லாம் அது 8 கிலோ குறையாம இருக்கும். 8 கிலோவிலே வித்துருவாங்க. ஓ அவங்க வளர்க்கறதுக்காண்டி வாங்கிட்டு போறாங்க. ஆமா ஆமா. அவங்க கசாப்புக்கேவா? சந்தை கொண்டு போய் கசாப்பு வாங்கி விட்டுறாங்களா? அந்த மாதிரி விடுவாங்க. அது கிலோவுக்கு எத்தனை ரூபாய்க்கு வித்தது? நாங்க விற்கும் போது கிலோவுக்கு 500 600 700 கிடையாது தான் வரும். 700 கிடையாது தான் வரும். சரி சரி சரி. வியாபாரிக்கு போகும்போது அவ்வளவுதான் வரும். அந்த விக்கிட்டு தறி 1000 ரூபாய் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஓ சரி 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 சரி. 900 1000. இப்ப நம்ம வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா உண்டாகக்கூடிய மாதிரி ஆடுனா என்ன ரகம் வாங்கினா அது நல்ல சீக்கிரமா உண்டாகும்? அது எந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குறது? பொட்டுப்போர் குட்டி தான் கேட்கணும். பொட்டுப்போர் குட்டி. அதை விட உங்கள்கிட்ட பொட்டுப்போர் குட்டி எதுல நிக்குது? இந்த இதுல ஏதாவது ஒண்ணு காட்ட முடியுமா? அண்ணனுக்கு வச்சுல இங்க வாங்க. ஒரு கருப்பும் வெள்ளையும் அந்த துண்டா வச்சுல. சரி சரி. அந்த சைஸ் வரும். அந்த மாதிரி குட்டி அண்ணனுக்கு வச்சுல இந்த ஒரு ஆடு அந்த போகுத இல்ல இல்லைங்க. அந்த சைடுல வருதுல. சரி சரி. நம்ம 3 சேர்ந்த மாதிரி. ஆமா 3 நிக்குது. நடுக்கு நிக்கிறதுல தக்காளிக்கு. ஆமா ஆமா. அந்த சைஸ் வரும். ஓ சரி 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 சரி. இது நீங்க இப்ப அந்த இதுக்கு குளிக்க வைக்கிறது எல்லாம் எந்த மாதிரி இது பண்றீங்க? நம்ம குழந்தை தண்ணி பிடிக்கல. குழந்தை நம்ம தண்ணி பிடிக்கிறீங்க. அப்பம்போது உள்ள விட்டுருவீங்க. உள்ள விடுவோம். தண்ணி அடிப்போம், அலசுவோம், ரோமம் பத்த பறிப்பீங்க. ஆமா. கருத்து குட்டியெல்லாம் நம்ம ஆட்டுகளுக்கு போடுறத ஆட்டுகளுக்கு போடுவோம்ல. 40 சொல்லி 4 குட்டி 5 குட்டி ஒரு 2 கிளட்டாட்டு விற்போம். சரி சரி. வயசாச்சு நீங்க அதை விற்போம். சரி. அதுக்கு 2 பிள்ளைகளை வைக்கி விடுவோம். கருத்து குட்டிகளை புத குட்டிகளை. சரி சரி. அந்த டைம்ல அதை பறிச்சு. சரி சரி. இது வந்து நீங்க மேய்ச்சல் மட்டும்தான். அதுக்கப்புறம் வீட்டுல போய் எல்லாம் நீங்க ஒண்ணு இதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. நேரா வீட்டுல போய் நைட் அடைக்கிறதான். சரி. திரும்ப காலையில கொண்டு வந்துருவீங்க, விட்டுருவீங்க. மேய்ச்சல் மட்டும்தான் உங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம். ஆமா நின்று மேய்க்கணும் வெயிலுக்குள்ள. இந்த வெயிலுக்குள்ள மேய்ச்சா நமக்கு லாபம் இருக்கும்.
சரி சரி சரி. எத்தனை மணிக்கு நீங்க போய் உங்க வீட்டுல அடைப்பீங்க அடைக்கிறது? நைட்டுக்கு 7 மணிக்கு போனாலும் போவோம், 6 மணிக்கு அட்வான்ஸா போனாலும் போவோம். ஓ சரி சரி. 7 6 மணிக்குள்ள போயிருவீங்க. 5:45 கணக்கு சொல்ல முடியாது. சரி சரி சரி. அதுக்குள்ள அப்படியே கண் வெளிச்சத்தோட போவாங்க. இப்ப இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த மாசத்துலயும் அடுத்த மாசமும் பாத்தீங்கன்னா ரொம்ப வறட்சியா இருக்கும். இங்க பச்சையை பார்க்க முடியலையே, ரொம்ப காஞ்சி போய் கிடக்குது. இந்த டைம்ல நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க ஆட்டுக்கு இறக்கி? இதுதான் அந்த தோட்டத்துல 2 நாத்து நரம்ப கிடைச்சு அப்படின்னா தாளடி அறுத்து போட்ட இடத்துல அதை பத்தி கொண்டு சோளக்காடி ஒரு தாளடி இருந்து மேஞ்சது. இப்போ வந்து தாளடி எல்லாம் உழுது பருவ பண்ண போட்டாங்க. ஆமா, முடியல. அடுத்து இப்படி கட்டணப்ப அமைச்சிட்டு போனோம். எங்கனையாவது ஒரு பறிச்சு கொஞ்சம் பச்சை கடை தான் அந்த இடத்துல நாங்க அமைச்சு விட்டாச்சு. ஒரு அரைப்பாதி மேயும், இவ்வளவுதான். ஓ சரி சரி. இன்னும் ஒரு 10-20 நாளைக்கு 20 நாளைக்கு நேரத்தான் ஆரம்பிச்ச மழை பேஞ்சுங்க. சரி சரி. நமக்கு காடு ஒரு 5 நாளைக்கு பட்டியா கிடக்கும். சரி. அப்புறம் அதை முடிய கடிக்கப்படுறோம். அப்புறம் அடுத்த தை மாசி புல்லு வர ஆரம்பிச்சிடும். அது சரி. இப்ப இந்த ஆடுகள்ல உங்க ஆட்டை கூப்பிட்டீங்களா, அது வருமா உங்க சவுண்ட் வச்சு? ஆமாண்டா, தனியாலாம் வராது. இல்ல இப்ப நீங்க உங்களுடைய அந்த ஸ்லாங்ல நீங்க இந்த ஆட்டை கூப்பிட்டா உங்களை பார்த்து வருமா இது? எல்லாமே திரும்பும் எல்லாமே. ஒரு ஆட்டை லைட்டா சொல்லி கூப்பிட்டு பாருங்க, திரும்புதான்னு பாப்போம். இந்த சவுண்ட் காமிக்கலன்னா நீங்க ஆட்டை வந்து மேய்க்கிறதுக்கு இதுதான் உங்களுடைய ஸ்லாங்கு. இந்த பாசையில தான் நீங்க கூப்பிட்டு அதை எங்கிட்ட விலைக்கு எதுவும் போகாத அளவுக்கு பாத்துட்டீங்க. சரி 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 சரி. வருது பாத்தீங்களா? இது உங்க ஆடு தானா? கிட்ட கூப்பிடுங்க. வா 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 குட்டித்தாடி. சரி சரி சரி. அதை குட்டி வச்சிருப்பாங்க. வருது. இப்பதான் குட்டி போட்டுருக்கு. குட்டி போட்டு நேரத்தான் இருக்கு. சரி சரி சரி. அதனால கூப்பிட்டு வந்துருச்சு. சரி சரி சரி. கலவி வராது.